ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி vlog. ஸோ இந்த vlogல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் டவர் போகிறோம். ஸோ அதுவாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. மேலே வந்து அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்களும் போகிற மாதிரி இருந்தால் பிஃபோராகவே போங்க. ஸோ நம்ம எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நீங்களும் கூட வந்து பாருங்கள். ஹாய் கைஸ், நான் தான் அவங்க சாண்டி பாலா, விஷாந்த், யஷ்வந்த். ஹாய் சொல்லு லட்டு, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஆஷிகா கட்டு, ஆஷிகா ஹாய் சொல்லு. அண்ணா நகர் டவர் தான் போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு. ஸோ அந்த மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்திருக்கோம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு கிளந்து ஒரு 3 விசில் நம்ம விட்டுக்க போகிறோம். 80% மட்டன் வெந்தால் போதும். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், கூடவே பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, பெப்பர், கசகசா இதுவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே புதினா இலை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்தபடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 2 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமா வந்து மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பொட்டேட்டோ, அது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். கிரேவி பதத்தில் வர அளவுக்கு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த மட்டன் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியோட ஆட் பண்ணி நல்லா கிளந்து நம்ம வந்து ஒரு 2 விசில் நம்ம விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம 2 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவையான மட்டன் குழம்பு நம்மளுக்கு ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்தையும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அண்ணா நகர் டவர் தான் போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 வண்டியாக எடுத்திருக்கோம். ஒரு வண்டியில் வந்து அவரும் எங்கள் அண்ணன் பசங்களாம் வராங்க. இன்னொரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நானும் பசங்களும் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2 வண்டியாக எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வண்டி. லட்டு பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு வராரு பாருங்க. அவருக்கு ஒரு பக்கம் வேறு தூக்கம், கண்ணு சொக்குது வேறு, அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு, அவள் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. ஏன்னா நம்ம டிரைவிங்கில் இருக்கிறனால நம்மளால் எடுக்க முடியல. சரி கொடுங்க அத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, சரி அவள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ கிளைமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இது உண்மையாகவே இது வந்து சம்மர் சீசனா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்பப்போ மழை பெஞ்சிட்டு நல்லாயிருக்கு. ஸோ வந்து ஹாய் சொல்ல சொன்னால் நான் ஹாய் சொல்கிறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் போட்டாங்க. சரி ஓகே நம்ம போயிட்டு அப்புறமேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ ஆனால் நாங்கள் டவர் உள்ள வந்தாச்சு. ஸோ வந்தவொடனே பார்த்திங்கன்னா லட்டு வந்து செம்ம குஷியாகிட்டாரு, ஓடுறாரு. அப்புறம் என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. பசங்களாம் நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. சரி நம்ம என்ன ஸ்பெஷல், நம்ம வந்தோடனே எல்லா இடத்துலையுமே போனால் அப்படி தானே, வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி தானே. சரி சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் ஃபோட்டோ எடுக்க சொன்னால் அவள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. சரி ஓகே நம்ம டைம் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வரைக்கும் வந்து அலோட் மேலே போகிறதுக்கு, அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் கீழே இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே போகிறதுக்குள்ளேயே எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து ஐயோ இதெல்லாம் இப்படி இருக்குது இது, ஏன்னா அவள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரா. இதெல்லாம் இப்படி இருக்குது, ஏதோ மலை ஏறுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவள். வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே சூப்பராக வியூலாம் சூப்பராக இருக்கும், காட்டலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனோம். நல்லா இருந்துச்சு. மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் கீழே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல்லாக மேலெலாம் வரல, பாதி தான் வந்தோமே. அந்த பாதி அந்த இது வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வியூலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.
வியூ அதாவது சென்டரில் தான் இருக்கும். சென்டரில் இருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்க. நல்லா இருந்துச்சு வியூவில். நீங்கள் யாருன்னா போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, அதாவது வந்து பிஃபோர் 6லாம் வந்து நீங்கள் வந்து உள்ளே இருந்துடணும். 4:00 நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ மேலே போகிறதுக்குள்ளே மூச்செல்லாம் வாங்கிருச்சு 2 பேருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே பசங்களோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, நடக்க முடியாது. ஸோ கீழே வந்து அப்படியே ஓடி தான் வர முடியும். நல்லா வந்து ஓடி வந்துட்டு இருந்தோம். அதுவே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸர்சைஸ் போல இருந்துச்சு. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்களாம் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி போவோம் நாங்க. அந்த அண்ணா டவர் லீவுனாவே அதுதான். ஸோ இப்போலாம் வந்து பசங்களெல்லாம் நம்மளால கூட்டு போக முடியல. நீங்களும் கூட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.